பாரு, அங்க சீரவை வாக்கிங் கூட்டு போறேன்ட்டு அது பாவம் அது பாட்டுக்கு நிக்குது ரோட்ல. ஆமா, அது நின்னுட்டு முழிச்சிட்டு இருக்கு ஒத்தையில. இவனை பாரு விட்டுட்டு ஓடிட்டான். அபி, நம்ம வீட்லயும் சீரவ மாதிரி ஒரு பப்பி இருந்தா நல்லா இருக்கும்ல. சோனி மாதிரி தான் நீ இருக்கியம்மா. இந்த வீட்டுக்கு பெட்டே நீதான். உன்னை சோறு போட்டு வளர்க்குற போதாதா? ட்ரம்மு மூஞ்சு பாரு. சும்மா சொன்னேன் சோனிமா. உனைய போய் எப்படி சொல்லுவேனா? நம்ம வீட்டுல டாக் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அம்மா விட மாட்டாளே. அம்மைக்கு நம்மள வளர்க்கறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இதுல அதுக்கு வேற சோறு போடுவாளாங்கும். கேட்டீங்களா? காலையிலே எந்திரிச்சு டிவி முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. ஸ்கூல் லீவ் விட்டா வீட்ல ஒரு வேலை ஜோலி பார்க்க வேணாம்னா இருக்கு. எம்மா, இப்பதானே நாங்க எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கோம். ஆமாடி, எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கீங்க. எந்திரிச்ச உடனே டிவி முன்னாடில வந்து உட்கார்ந்திருக்கீங்க. எம்மா, ஒரு நாள் லீவு, அது உனக்கு பொறுக்கலையாம்மா? லீவுனா ரெண்டு கொம்பு முளைச்சிட்டோடி உங்களுக்கு. ஏன் அம்மா என்ன செய்யறா? அடுப்பட்லயே கடக்கால. அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே வாரீங்களா? அம்மா, இப்ப என்னம்மா செய்யணும் சொல்லு. மக்களே, எனக்கு தைப்பூசம் மக்களே. அம்மா சமையல்லாம் பண்ணி வைக்கேன். நீங்க ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து வீட தூத்து தொடச்சிங்கம்மா. அம்மா, இன்னைக்கு நான் காலேஜ் போயிருந்தா என்ன செஞ்சிருப்பியா? நீ காலேஜுக்கே போயிருந்தாலும் சாயங்காலம் வீட்டுக்கு தானே வந்தாகணும். சாயங்காலம் செய்ய சொல்லிருப்பேன். கேக்கா பாரு கேள்வி. எம்மா, அப்பனா நான் ஹால தொடக்க, அவள பெட்ரூமையும் கிச்சனையும் தொடக்க சொல்லு. நல்லா சொல்லுவா ஈ குச்சி. நான் ஹால தொடக்க, நீ பெட்ரூமையும் கிச்சனையும் எல்லாத்தையும் தொடட்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒருத்தி வீட ஃபுல்லா தூத்து தொடங்க. ஒருத்தி சமையல் கட்டுக்கு வந்து பாத்திரம் கடுக்கு கழுவி கொடு. பாத்திரம் கழுவணுமா? சரிம்மா. எம்மா, நான் பாத்திரம் கழுவுறேன். அக்காவை வீடெல்லாம் தொடக்க சொல்லு. அதெல்லாம் முடியாது. நான் பாத்திரம் கழுவுறேன், அவள வீடெல்லாம் தூத்து தொடக்க சொல்லு. ஒரு நல்ல நாள் பொழுதுல வீட்ல பொங்கி ஆக்கி எடுத்து வச்சிட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு வலிக்குது. நீ எங்கடி ஓடுற? நீ தான் ஒண்ணா நம்பர் வேலைக்கல்லியா இருக்க. ஏமா ஏமா, நான் ஒண்ணு செய்யலமா. ஆளு பொட்டை பிள்ளையா இருக்கே, அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஓவரால எதிர்த்து பேசுறாளுவோ. வேலை செய்யறதுக்கு இவ்வளவு தாங்க வேண்டியது இருக்கு. தாங்க இருக்காத வாளிக்கு ஏமா மூடி வலிக்குமா. ஏமா செய்மாமா, ஏமா செய்மா விட்டுருமா. ஏன் அம்புஜம், பிள்ளையில போட்டு ஏன் இப்படி அடிக்க காலங்கத்தாலியே? அழாதுங்க மக்களே, நான் தேய்ச்சி விடுறேன். என் பிள்ளைகளு பாவம். எதுக்கு அம்புஜம் காலையிலேயே பிள்ளைங்களை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு என்ன பிரச்சனை? சரியான ராட்சசியா இருக்கா? நல்ல சொல்லுவீர் மனிதா. நான் ராட்சசியா? ஒரு வேலை சொன்ன செய்ய மாட்டாக்காளுவோ. சரியான வேலை கட்டியா இருக்காளுவோ. காலையில படுத்து பாயை எடுத்து வைக்கல, இங்க வந்து டிவியை போட்டு டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டாளுவோ. இன்னைக்கு தைப்பூசம், சரி சீக்கிரம் காலம்பரம் வேலையை நான் முடிச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோமே, முருகன் கோயில போய் சாமி கும்பிட்டு வருவோமேன்னு பார்த்தா இன்னும் படுத்து உறங்குறாளுவோ. சரி உறங்கிட்டு தான் இருப்பாளுவோ. எழுப்பி உள்ளான்னு பார்த்து வந்தா பெட்ரூம்ல போய் பாருங்க, பாய் தலைவன் எல்லாம் அங்கங்க குப்பை மாதிரி கிடக்குது. இது சொன்னா நான் உங்களுக்கு ராட்சசியா தெரியுறேன். அழாதீங்க மக்களே, சின்ன பிள்ளைங்க தானே, இப்படியே போட்டு அடிப்ப. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? போவோம் ஒன்று ஒன்றா படிப்பாளுவோ. ஆமா ஆமா, இவ்வளவு உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க தான், தூக்கி வச்சு கொஞ்சுங்க. ஒரு நல்லது பிள்ளது சொல்றதுக்கு வழி இல்ல இந்த வீட்டுல. நாளைக்கு போற இடத்துல தெரியும். கல்யாணம் கட்டி கொடுத்து அங்க போற இடத்துல இப்படியே கிடந்து அங்க காரி துப்பு வாழுவோம். சும்மா இரு அம்புஜம், இப்படிலாம் பேசிட்டு இருக்காத பிள்ளைங்கள. அதுவும் உங்க ஸ்கூல்ல தானே படிச்சுக்கிட்டு கிடக்குது. இப்பமே கட்டி கொடுக்குற மாதிரி தான் பேசுவான். ஆமா, நீ எங்க போனீங்க காலையிலேயே? நான் கடையில டீ குடிக்க போனேன். இங்கே இருந்து என்ன செய்ய போறேன்? நானும் எதுவும் வேலை செய்யணுமா உனக்கு? வீட்ல தான் டீ போட்டுட்டு இருக்கேனே, அப்படி என்ன உங்களுக்கு கடையில போய் குடிக்கணும்? ஒரு 10 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா வீட்ல டீ போட்டு தர போறேன். காலையிலேயே ஓடுறாரு கடைக்கு. என்னமோ இந்த கொண்டாட்டி வீட்ல படுத்து உறங்குற மாதிரி அங்க டீ குடிக்கிறதுக்கு போறாரு. சரிம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோவப்படுற? கோவப்படாத, பிள்ளைகள் வேலை தானே செய்யணும். நான் சொல்றேன், நீ போ. என்ன மக்களே, அவளை இப்படி டென்ஷன் ஆக்குறீங்க? காலையில தூங்கி எஞ்சோடனே பாயை எடுத்து வைக்கணும் தெரியாதா? ஏன் மக்களே அவளை கோவப்படுத்துறீங்க? எப்பா, நான் வேலை பார்த்து குடிக்க தானப்பா சொன்னேன். அம்மா சும்மா கோவப்பட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? சரி, அவ கிடக்கா கழுத. அப்ப சூட சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். ஐ, சமோசாவா? சரிப்பா. தினக்கு தின தின்தனா நகர்தானி தொங்குதானி தினதோம். தினக்கு தின தின்தனா நகர்தானி தொங்குதானி தினதோம். சல ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ. பகலும் வந்தாலும் அறிவு என்பது கிடையாது. அடியும் மிதியும் வாங்கினாலும் கூடு சொரண கிடையாது.
காரி காரி துப்பினாலும் பைத்தியம் என்றும் ஒளியாது கண்ணோடு ஆண்டதெல்லாம் தலைவா. எடி வாரீங்களா இல்லையா? வந்துட்டோம். ஏ கீதா எங்க போற இப்போ? போகும்போது எங்க போறேன்னு கேட்டாரா? ஏங்க பக்கத்து வீட்டு அக்கா அந்த ஒரு அவசரமா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா. எப்பா விட்டாருப்பா. ஏங்க உங்கள்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன், அது மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. போயிட்டு 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவேன்னா இப்ப என்ன குழம்பு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட சொல்றா? சுத்தம் விளங்குச்சு போ. ரேகா என்னடி பண்ற? சும்மா உட்காந்துட்டு இருக்க? போர் அடிக்குக்கா. ஆமா, புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க, எப்படி இருக்கு? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? உங்க மேம்லாம் பார்த்தாங்களா? ஏதாவது பேசுனாங்களா உன்கிட்ட? எதுவும் கேட்டாங்களா? ஜாலியா இருக்குக்கா, எல்லாரும் நல்லா தான் பேசுனாங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னதுடி? யூனிஃபார்ம் போட்டு தான் வரணுமா? 3 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்கக்கா. சரி ரேகா, ஈவினிங் கடைக்கு போயிட்டு வந்துருவோம், வாங்கிட்டு ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? சரிக்கா. பாரு, நேத்து தான் ஸ்கூல்ல போய் உன்னை ஜாயின் பண்ணி விட்டேன், அதுக்குள்ளேயும் இன்னைக்கு லீவு, தைப்பூசங்கிறதுனால லீவு, அப்புறம் நாளைக்கு குடியரசு தின விழாவுக்காக லீவு. அக்கா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நாளைக்கு நாங்க ஸ்கூல்ல கொடியேற்றத்துக்கு போகணும். அப்படியா? சரிடி. ஃபுல் டேவா ஹாஃப் டேவா? ஹாஃப் டே தான்க்கா, கொடியேற்றி முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் சோனிக்குலாம் ஃபுல் டே, அவள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள, அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க, அதனால நான் மட்டும் தான் தனியா வர மாதிரி இருக்கும். என்ன பண்ண, நீ கூப்பிட வருவியாக்கா? அப்படியா? சரி ரேகா, முடிஞ்சதும் நான் கூப்பிட வந்துடுறேன். சரிக்கா. அப்ப இன்னைக்கு ஈவினிங் நம்ம போகலாமா யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு? போலாமே. அக்கா நீ எதுக்கு நீ அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்ட? நீயே பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நீ ஒழுங்கா படிச்சாலே எனக்கு போதும். நான் தான் ஒர்க் போறேன்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிற மாட்டேனா? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் நல்லா படி, சரியா? நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் வர, நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணு. சரிக்கா, கண்டிப்பா நான் நல்ல மார்க் வாங்குவேன். சரிடி. அம்புஜம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, முருகர் கோயிலுக்கு, மயிலேறி முருகன் போவோம், சரியா? மலை மேலே இருக்கான். ஐ சூப்பர். சோனியாவே வராங்களா? ஆமாடி, எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். அக்கா உப்புமா கிண்டி வச்சிருக்கேன், வா பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடு, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரிக்கா. அம்புஜாக்கா, அயோத்தியில நல்ல பெருசா பிரம்மாண்டமா ராமர் கோயில் திறந்திருக்காங்களாம், தெரியுமா? ஆமா மலரி, நானும் நியூஸ் சேனல்ல எல்லாம் பார்த்தேன், எல்லா நியூஸ்லயும் அதான் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்ல பெரிய கோயிலா கட்டியிருக்காங்க. ஆமா, உலகத்திலேயே 3வது பெரிய கோயிலாம்ல. ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். நம்மளுக்கு ராம ராவணன்லாம் பெருசா தெரியாது, எனக்கு பெருசா தெரிஞ்சது நம்ம முருகர் தான். பிரச்சனைனா போய் சொல்லுவேன், வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன விலை என்ற புது சீரிஸ் போட போறோம். ரொம்ப அழகான காதல் கதையை தொடர்ந்து பார்க்கணுமா? சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கான மோட்டிவேஷன், அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு இரு, நிச்சயம் அடைவாய். நன்றி.